நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, வாழ்விழுந்து கிடந்த மனுக்குலத்திற்கு வாழ்வை அருளும்படியாய் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு பேரொளியாய், கட்டப்பட்ட மக்களுக்கு விடுதலையின் சக்தியாய் இந்த பூமியிலே நீ வந்து பிறந்த உம்முடைய பிறப்பின் பண்டிகையை இந்த நாளிலும் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக, தூய பேதுரு ஆலயத்தின் இறை மக்களாக இணைந்து கொண்டாடி மகிழ்வதற்கு கடவுள் தந்த ஆசீர்வாதமான இந்த காலை வழிபாட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் இந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய மன்னாவை ஆவியானவர் எங்களுக்கு அருளும்படியாய் உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். பேசுகிற அடிமையாய் மறைத்து உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாய் மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே. ஆமென். அமருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளில் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும்படியாய் திரளாய் வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், அன்பு குழந்தைகள், வயதான பெற்றோர் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பவுலடிகளார் இவ்விதம் சொல்லுகிறார்: காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். At God's appointed time, கர்த்தர் முன்குறித்த காலத்தில் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இரட்சகராக, மேசியாவாக ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த மாபெரும் இறை திட்டத்தினுடைய மறுபெயர் கிறிஸ்துவின் பிறப்பு. 2000 ஆண்டுகளாக இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நீங்களும் நானும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை விதமாய் ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனையில் காலை ஆராதனை முடிந்தவுடன் எப்போதுமே குருவானவர்கள் திருச்சபைக்கு ஆராதனைக்கு வந்த மக்களை வாழ்த்தி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லுவது வழக்கம். அப்படி ஆலயத்துடைய முகப்பில் அந்த குருவானவர் நின்று அன்றைக்கு ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்தி கொண்டிருந்தார். அப்படி வாழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒரு வாலிபன் வந்தான். அவரை பார்த்து போதகர் கேட்டார்: தம்பி, வருஷத்தில் 2 முறை மட்டும்தான் உன்னை கோயிலில் நான் பார்க்கிறேன். ஒன்று கிறிஸ்மஸ் அன்றைக்கு, மற்றொன்று ஈஸ்டர் அன்றைக்கு. மற்ற நாட்களில் எல்லாம் உன்னை நான் பார்ப்பதே இல்லை. ஏன்? அந்த பையன் சுத்திலையும் அப்படி திரும்பி பார்த்துட்டு சொன்னான்: பாஸ்டர், ஐ ஆம் இன் சீக்ரெட் சர்வீஸ். நான் ரகசியமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே வருஷத்துக்கு 2 முறை தான் ஆலயத்துக்கு வர முடியும். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ஆராதனையில், புத்தாண்டு ஆராதனையில், ஈஸ்டர் ஆராதனையில் இப்படி சீக்ரெட் சர்வீஸில் இருக்கிற அநேகரை ஆராதனையிலே என்னாலே பார்க்க முடிகிறது. மற்ற ஆராதனைகளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில், ஈஸ்டர் ஆராதனையில் எங்கிருந்து தான் இப்படி ஒரு கூட்டம் வருமோ அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்கதாக ஏராளமான மக்கள் நம்ம சர்ச்சில் மட்டும் இல்லை, எல்லா திருச்சபைகளிலும் இந்த ஆராதனையில் இப்படி நடக்கும். இதில் என்ன நகைச்சுவை என்றால், ஒழுங்காக கோயிலுக்கு வரவங்களுக்கு அன்றைக்கி என்ன கிடைக்காது, சீட்டு கிடைக்காது. இந்த சீக்ரெட் சர்வீஸ் இருக்காங்க பாருங்க, வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை வர்றவங்க, அவங்க முன்னாடியே வந்து 3:30 மணிக்கெல்லாம் கோயிலில் அந்த சீட் போட்டு உட்காந்துருப்பாங்க. சரியா?
கர்த்தருடைய ஆலயத்தில் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை வாய்ப்புகளை கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதித்து மகிழ்வது தான் ஒரு விசுவாசிக்கு அழகு. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பியூட்டி பார்லருக்கு போய் பியூட்டிஷியன்ஸ் உங்களை அழகுபடுத்துவதை விட கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் எப்போதும் ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சித்து தேடி வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய அகத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழகுபடுத்துகிறார். இப்போ எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இப்போ என்ன சந்தோஷம் பாருங்கள்ல. நீங்கள் அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட் போல. இந்த பண்டிகை நாளில் கர்த்தர் உங்களை அழகுபடுத்த வேண்டும், இன்னும் உங்களை அழகுக்கு அழகு சேர்க்க வேண்டும். ஆக கர்த்தருடைய வார்த்தைகளின் மேலே வாஞ்சையாய் நாம் காத்திருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை மெருகேற்றி அழகுக்கு மேலே அழகுபடுத்தி நம்மை ஆசீர்வதிக்கின்றது. சரி, செய்திக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் a new dawn. a new dawn. கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு புதிய விடியல். கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு புதிய விடியல். இந்த செய்திக்கு முன்பு நான் ஒரு படத்தை உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாத்துக்கும் நல்ல தெரிந்த படங்கள் தான் இல்லையா? மேலே இருக்கிறது ஈஃபில் டவர், ரைட்டில் இருக்கிறது லிபர்ட்டி ஸ்டாச்சு, இங்கே இருக்கிறது நமக்கு தெரியும் தாஜ்மஹால், இந்த லாஸ்ட்ல இருக்கிறது பிரமிட் இன் ஈஜிப்ட். இது சும்மா ஒரு இதுக்காக நான் காட்டுகிறேன். இதை பார்த்த உடனே இந்த தேசங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஈஃபில் டவரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பாரிஸ். லிபர்ட்டி ஸ்டாச்சுவை பார்த்த உடனே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஐக்கிய அமெரிக்க நாடுகள் நமக்கு நினைவில் வர வேண்டும். பிரமிட்ஸை பார்த்த உடனே ஈஜிப்ட், தாஜ்மஹாலை பார்த்த உடனே இந்தியா. சரியா? ஓகே. இந்த படங்களை நான் எதற்கு காட்டினேன்? இந்த படங்களை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு அந்த தேசத்தின் அடையாளம் நமக்கு தெரிகிறது இல்லையா? These monuments are the signatures of the above countries. இந்த நாட்டினுடைய அடையாளங்களாக அவைகள் இருக்கிறது. இந்த பிக்சர் ஒண்ணுமே சொல்றது இல்லை, ஆனா அந்த பிக்சரை பார்த்தோன்னு சொல்றோம் இது ஈஃபில் டவர், இது லிபர்ட்டி ஸ்டாச்சு, இது ஈஜிப்ட்ல இருக்கிற பிரமிட்ஸ் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? அடையாளங்களை அறிந்து கொள்ளுகிறோம். அதே போல தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதை சொன்ன உடனே அந்த அடையாளத்தை அந்த மாவட்டத்தோடு என்ன செய்யலாம்? நாம we can connect இல்லையா? இப்ப அல்வா அப்படின்னு சொன்ன உடனே திருநெல்வேலி உடனே என்ன செய்யும்? கனெக்ட் ஆகும். பட்டாசுன்னு சொன்னா சிவகாசி உடனே நமக்கு அடையாளப்படுத்தும் இல்லையா? இப்படி ஒவ்வொரு நகரத்திற்கும் அல்லது ஒவ்வொரு தேசத்திற்கும் அடையாளங்கள் இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பந்த அன்றைக்கு கடவுள் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மரியாளும் யோசேப்பும் பெத்லகேமுக்கு போகிறார்கள். மரியாளுடைய நிறை மாதம், சத்திரத்திலே இடமில்லை. காரணம், பல ஊர்களிலிருந்து குடிமதிப்பு எழுதுவதற்காக மக்கள் திரளாக இஸ்ரவேல் தேசத்தில் கூடியிருக்கிறார்கள். இவர்கள் பெத்லகேமுக்கு வருகிற போது அவர்கள் தங்குவதற்கு இடமில்லை. தேடி தேடி போகிறார்கள். கடைசியாக ஒரு சத்திரத்துக்கு போகிறார்கள். சத்திரக்காரனிடத்தில் கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், சத்திரத்தில் என்ன இல்லை? இடம் இல்லை. அதோடு அவர் நிறுத்தல. சத்திரத்தில் இடம் இல்லை, ஆனால் எங்கே இடம் இருக்கு? மாட்டுத் தொழுவத்தில் இடம் இருக்கு. மரியாளும் யோசேப்பும் மாட்டுத் தொழுவத்துக்கு போகிறார்கள். அங்கே மரியாள் தன் முதற் பேரான மகனை ஈன்றெடுக்கிறாள். குழந்தை பிறந்த உடனே, இரட்சகர் பிறந்த உடனே, மேசியா பிறந்த உடனே இந்த செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும்.
கலாத்தியர் 4:5 வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராய் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்கிற செய்தியை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். The world should know and acknowledge and recognize the God sent Messiah to the world. இந்த உலகத்திற்கு கடவுளாலே அனுப்பப்பட்ட இந்த இரட்சகரை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டும், இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் என்ன செய்கிறார், பரமபிதா என்ன செய்கிறார், மேசியா பிறந்த இந்த செய்தியை தேவதூதர்களின் மூலமாய் என்ன செய்கிறார், மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார் இல்லையா? அந்த செய்தியை மேய்ப்பர்கள் கேட்கிறார்கள். கேட்கிற போது அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு குறிப்பு அடையாளம் சொல்லப்படுகிறது. பவுலடிகளார் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிற போது, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை தேடுகிறோம் இல்லையா? அப்ப யூத மக்களுக்கு எப்போதுமே வாழ்க்கை முழுவதும் எதை சொன்னாலும் கூட என்ன வரணும், ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். இது நடப்பதற்கு என்ன அடையாளம், இங்கே நான் போவதற்கு என்ன அடையாளம். பழைய ஏற்பாட்டில் இப்படி நிறைய அடையாளங்களை குறித்த செய்திகளை வாசிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பினுடைய அடையாளத்தின் முன்னோடியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கடவுள் ஒரு அடையாளத்தை ஏசாயாவின் மூலமாய் கொடுக்கிறதை ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயரிடுவாங்க. This was the first sign. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஏசாயாவின் மூலமாய் கடவுள் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு அல்லது கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் யோசேப்புக்கு கனவில் கர்த்தருடைய தூதன் தோன்றி சொல்லுவதாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த அடையாளம். ஏசாயாவில் சொல்லப்பட்டது கிறிஸ்துவின் காலத்திலே நிறைவேறினது என்பதை மத்தேயு என்ன செய்கிறார், பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆக கிறிஸ்து பிறப்பின் அடையாளம் இம்மானுவேல். கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை உலகத்துக்கு அறிவிப்பதற்கு தூதர்கள் மூலமாய் கர்த்தர் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். என்ன அடையாளம் அது? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆக இந்த அடையாளத்தை அழுத்தம் திருத்தமாக தூதர்கள் சொல்லுகிறார்கள், மேய்ப்பர்கள் கேட்கிறார்கள். கேட்டுட்டு தூதர்கள் எல்லாம் போனதற்கு பிறகு 15வது வசனத்தில் மேய்ப்பர்கள் பேசுகிறார்கள். மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக, இல்லையா, நடந்ததாக அப்படின்னு என்ன அர்த்தம்? இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நடந்த செய்தி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த செய்தி நடந்திருக்கிறது, அது ஒரு நிகழ்ந்திருக்கிறது. நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை போய் பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி பெத்லகேம் வயல்வெளிகளில் இருந்து பெத்லகேம் ஊரை நோக்கி போகிறார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அடையாளம், இல்லையா, ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம், புதுசாக போகிறோம், வழி தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? கேட்போம், வலது பக்கம் போகிறதா இடது பக்கம் போகிறதா, இல்லையா? இல்லை அங்கே ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் சொல்லுங்க, ஏதோ குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லுங்க. திருப்பதியில் போய் மொட்டை போட்டு ஒருத்தர் நின்றுருப்பார், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எல்லாரும் நிறைய பேர் மொட்டை போட்டு அங்கிட்டு இருப்பாங்க, என்ன செய்ய முடியாது? யார்கிட்டையும் வழி கேட்க முடியாது, இல்லையா?
அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரம் இருக்குங்க. அந்த பனைமரத்துக்கிட்ட கரெக்டாக குறிப்பாக சொல்கிறதுனால சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அங்கே ஒரு ரெட்டை பனைமரம் இருக்கும். அங்கே என்ன செய்யுங்க, வலது பக்கம் திரும்புங்க. இதுதான் அந்த சரியான அடையாளம். இவங்களுக்கு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. பிள்ளையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில முன்னணியில கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம். இந்த அடையாளத்தை வாங்கிட்டு இந்த மேய்ப்பர்கள் பெத்லகேம் நோக்கி போகிறார்கள். தூதன் சொன்னபடியே பெத்லகேமிலே மாட்டுத்தொழுவிலே தீவன தொட்டியில கிறிஸ்து இயேசுவானவர் அங்கே இருப்பதை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்ன செய்கிறார்கள், தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலை கிடைத்திருக்க பிள்ளையும் கண்டார்கள். இப்போ அவங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சி. தூதர்கள் சொன்னபடியே கிறிஸ்து பிறந்திருக்கிறார், மேசியா பிறந்திருக்கிறார், குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த கால வேளையில் இந்த அடையாளத்தை குறித்து தான் உங்களோடு கூட நான் செய்தியை விரிவாக சொல்ல நான் விரும்புகிறேன். சரியா? மேய்ப்பர்கள் வயல்வெளியிலிருந்து பெத்லகேமுக்கு போகிற வழியில் அவருடைய கண்களும் இதயமும் எதை தேடிட்டு இருந்திருக்கும்? போகிற வழியிலெல்லாம் எங்கடா குழந்தைய முன்னணியில் வச்சிருக்கிறாங்க, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, அங்கே தெரியும். நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிதான இடத்துக்கு போகும்போது நம்ம மனசில் நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் சரியான இடத்தை என்ன செய்யணும், லொக்கேட் பண்ணணும். இவங்க என்ன செய்கிறாங்க, தேடிக்கொண்டே போகிறார்கள். மேய்ப்பர்கள் தேடிக்கொண்டே போகிற போது தூதர்கள் சொன்னபடியே ஒரு முக்கியமான இடத்துல அந்த குழந்தை என்ன செய்கிறது, இருக்கிறதை தாயும் செய்யுமாய் தகப்பனுமாய் குடும்பமாய் அந்த குடும்பம் அங்கே இருக்கிறதை காணுகிறார்கள். வந்து அந்த குழந்தை என்ன செய்கிறார்கள், பணிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் உண்டு. இன்றைக்கும் யூதர்களைப் போல, ஆண்டவரே இது நடப்பதற்கு என்ன அடையாளம், எனக்கு அடையாளத்தை தாங்க என்று கேட்கிற விசுவாசிகள் நம்மிலே அநேகர் உண்டு. பைபிளை அப்படியே எடுத்துட்டு பைபிள் மேலே கண்ணை மூடிட்டு பைபிள் மேலே விரலை வச்சுட்டு அப்படியே தேடிட்டு கரெக்டாக ஒரு வசனத்தை மேலே கண்ணை திறந்து பார்ப்பாங்க. அந்த வசனம் என்ன இருக்கோ அந்த வசனம் அவங்களுக்கு ஏற்ற வசனமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப குழம்பி போன மனநிலையில் கண்ணை மூடிட்டு கர்த்தருடைய வசனத்தை தொட்டேன், கர்த்தர் எனக்கு என்ன தந்தார், வசனம் தந்தார். இப்படி ஒரு பக்தி அநேக இடத்துல இருக்கிறதை நாம் பார்ப்போம். இந்த நாளின் செய்தியில் 5 குறிப்புகளை உங்களுக்கு வேகமாக சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஃபைண்ட் த சைன், பிகம் த சைன். அடையாளத்தை அறிந்திடு, அடையாளமாக மாறிவிடு. ஃபைண்ட் த சைன் அண்ட் பிகம் த சைன். அடையாளத்தை அறிந்திடு அல்லது அடைந்திடு, அடையாளமாகவே என்ன செய், மாறிவிடு. சரி, இன்னைக்கு இந்த மாட்டுத் தொழுவம் இருக்கா, முன்னணி இருக்கா? நம்ம வீட்டில் குடில் வச்சிருக்கிறோம், அதை சொல்லக்கூடாது. நம்ம எல்லார் வீட்லையும் வச்சிருக்கிறோம் குடில். ஆனால் உண்மையே இயேசு பிறந்த அந்த மாட்டுத் தொழுவம், அந்த முன்னணை தீவன தொட்டி இன்னைக்கு இருக்கா? இல்லை, அதெல்லாம் அழிந்து போய்விட்டது. அந்த இடத்துல இப்பொழுது சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி என்று சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கான்ஸ்டன்டைன் என்கிற பேரரசனுடைய அன்பான தாயார் அந்த இடத்துல ஒரு அழகான ஆலயத்தை கட்டினாங்க. அவங்க கட்டின ஆலயமும் இப்போ இல்லை, அந்த ஆலயமும் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டு இன்றைக்கு அந்த ஆலயம் தான் சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி என்று சொல்லி பெத்லகேமில் இருக்கிறது. அங்கே போனீங்கன்னா ஒரு குகை மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. அங்கே இயேசு பிறந்த இடம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு நட்சத்திர வடிவில் தாவீது நட்சத்திரத்தை போல ஒரு சிம்பல் அங்கே இருக்கும். அங்கே போகிறவங்க எல்லாருமே அந்த பெத்லகேம் மாட்டுத் தொழுத்துக்குள்ளே போகிற மாதிரி நல்லா குனிஞ்சு உள்ளுக்குள்ளே போய் அதை தொட்டு வணங்கிட்டெல்லாம் வருவாங்க. ஆனால் கிறிஸ்து அங்கே இல்லை, முன்னணி எங்கே இல்லை, மாட்டுத் தொழுவம் இல்லை, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆலயம் அங்கே இருக்கிறது. மேய்ப்பர்கள் அடையாளம் கிடைத்தவுடனே அந்த அடையாளத்தை தேடி போகிறார்கள். அந்த அடையாளத்தை கண்டுகொள்ளுகிறார்கள். அந்த அடையாளத்தின்படியே மேசியா அங்கே இருக்கிறதை பார்க்கிறார்கள்.
அதோடு சரி. அதற்கு பிறகு இங்க மாட்டு தொழுவத்துக்கோ முன்னணிக்கோ என்ன கிடையாது. there is special value for it. அதுக்கு ஒரு சிறப்பான விஷயம் ஒண்ணுமே இல்லை. வெளியில வந்துட்டாங்க. எங்கே சிறப்பு இருக்கிறது என்றால், நான் அடையாளத்தை அறிந்து கொண்ட பின்பு அந்த அடையாளமாக நான் மாற வேண்டும். I should transform myself to be the sign of the Lord Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்னவா மாறணும்? அடையாளமா மாறணும். இன்னும் கிறிஸ்துவை எங்க தேடிட்டு இருக்க கூடாது. மாட்டு தொழுவத்தில் முன்னணியில இயேசு என்ன செய்யக்கூடாது? தேடிக்கொண்டிருக்கூடாது. இயேசு அங்கே இல்லை. இயேசு எங்கே இருக்கிறார்? இந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு கூட இந்த கிறிஸ்துவின் அடையாளம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்படின்னா இப்ப யார் கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு யார் அடையாளம்? யார் அடையாளம்? யார் அடையாளம்? நான் தான் அடையாளம். I am the sign for the Lord Jesus Christ who was born in the world. இந்த உலகத்திலே பிறந்த இந்த இயேசுவுக்கு யார் அடையாளம்? நான் தான் அடையாளமாக இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட அடையாளமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளில் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார் என்றால், be a sign of faith. Be a sign of faith. விசுவாசத்தின் அடையாளமாக இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் பிறப்புக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? விசுவாசத்தின் அடையாளமாக வாழ வேண்டும். இயேசு பிறந்தார் என்பதற்கு என்ன அடையாளம்? நான் தாயா. இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததினாலே நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். என் பாவம் கழுவப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே விசுவாசத்தோடு கூட நான் சொல்லுவேன், என் இயேசு இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காக பிறந்தார் என்பதை என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். இரண்டாவது, be a sign of hope. இல்லையா? நம்பிக்கையின் அடையாளமாக இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி என்ன செய்ய போறோம்? இனி என்ன பண்ண போறோம்? வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இல்லை, அவர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டிய செய்தி, நம்பிக்கையின் அடையாளமாக இயேசு என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை நீ விசுவாசித்தால், அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் வாழ்வினுடைய நம்பிக்கை உறுதிப்படும். இல்லையா? பல நேரங்களில் இந்த உலகம் ஒவ்வொரு முறை மிகப்பெரிய சிக்கல்களிலே மாட்டிக்கொள்ளும் போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, உன்னுடைய நம்பிக்கை என்ன செய்யாத, இழந்து விடாத. இந்த மேய்ப்பர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே, குழந்தைய பார்த்த உடனே அவங்களுக்கு உலகமெல்லாம் நீங்க போய் சொல்லுங்க, இந்த நற்செய்தி எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி மேய்ப்பன் சொன்னாரா? தூதர்கள் சொன்னாங்களா? என்னையாது அமைதியா இருக்கீங்களே? தூதர்கள் அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் தாவீதுல பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலை கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்ப அடையாளம் பார்த்தாச்சு. அந்த அடையாளத்தை பார்த்த உடனே அவர்கள் இப்ப என்னமா மாறுறாங்க? அடையாளமாக மாறுகிறார்கள். தூதன் சொல்லாததை இப்பொழுது என்ன செய்யறாங்க? சொல்ல துவங்குகிறார்கள். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்தில் அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். We are the sign of the Son of God who born in Bethlehem. இந்த பெத்லகேமிலே பிறந்த கடவுளின் மகனுக்கு நாங்கள் என்னவா இருக்கிறோம்? அடையாளமாக இருக்கிறோம். அந்த இயேசு பிறந்தார், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த இயேசுவை நாங்கள் கண்டோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த இயேசுவை கண்டதினால எங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது. நம்பிக்கையின் அடையாளமாக மாறினார்கள். அடுத்தது, be a sign of joy. சந்தோஷத்தின் அடையாளமாக, மகிழ்ச்சியின் அடையாளமாக நாம் மாற்றப்பட வேண்டும். இல்லையா? அன்றைக்கு இந்த மேய்ப்பர்கள் தகுதி இல்லாதவர்களாக பார்க்கப்பட்டார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மக்கள். அவங்க சொல்ற வார்த்தை நம்பிக்கை இல்லாத வார்த்தை தான்.
நம்ப முடியாத வார்த்தை. அப்படி இருந்த சூழ்நிலையில இந்த மேய்ப்பர்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தங்களுக்குள் அவர்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தினால இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த பகுதியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 20வது வசனத்துல, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போகிறார்கள். அடையாளத்தை தேடுகிற மக்களாய் மட்டுமல்ல, அடையாளத்தை காணுகிற மக்களாய் அல்ல, அடையாளத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற அடையாளமாய் மாறின ஒரு திருச்சபையாக, அடையாளமான மாறின ஒரு விசுவாச குடும்பமாக இந்த பூமியில கிறிஸ்துவின் பிறப்புக்கு சாட்சியாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். குழப்பத்தோடு பயத்தோடு கடந்து வந்த இந்த மேய்ப்பர்களுக்கு கிடைத்த 4வது அனுபவம், be a sign of peace. சமாதானத்தின் அடையாளமாக அவர்கள் அந்த பெத்லகேமில் இருந்து புறப்பட்டு போகிறார்கள். மனதில் எந்த விதமான பயமும் இல்லை, மனதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை, ஒரு தெளிவான ஒரு மனநிலையோடு சமாதானத்தோடு கூட அந்த பெத்லகேமினுடைய மாட்டு தொழுவத்திலிருந்து இந்த மேய்ப்பர்கள் கடந்து போகிறார்கள். be a sign of faith. விசுவாசத்தின் அடையாளமாக, நம்பிக்கையின் அடையாளமாக, மகிழ்ச்சியின் அடையாளமாக, சமாதானத்தின் அடையாளமாக மட்டுமல்ல, வாழ்வின் அடையாளமாக அவர்கள் மாறி போனார்கள். அதனால தான் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற போதும் மறவாமல் யாரை நினைக்கிறோம்? மேய்ப்பர்களை நினைக்கிறோம். they are insignificant in their society. அவருடைய சமூகத்தில் அவர்கள் அற்பமானவர்கள். ஆனால் அந்த அற்பமான மனிதர்கள் அடையாளமாக மாறிடுறதுனால அநேகருக்கு வாழ்வை கொடுக்கிற மக்களாய் மாறி போனார்கள். ஆகவே கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெறுமனே அலங்காரத்தோடு விருந்துகளோடு கொண்டாடுவதல்ல கிறிஸ்துமஸ். ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவது என்பது அடையாளத்தை நான் பார்த்திருக்கிறேன், அடையாளமாக கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். இந்த பூமியிலே கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு யார் அடையாளம்? நான் தான் அடையாளம். அந்த இயேசுவை என் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இயேசு என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். என் வாழ்க்கையின் அடையாளங்களை அவர் மாற்றி இருக்கிறார். இப்பொழுது நான் கிறிஸ்து பிறப்புக்கு விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் பிறப்பினுடைய நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கிறேன். கிறிஸ்து தருகிற மகிழ்ச்சியின் அடையாளமாய் இருக்கிறேன். கிறிஸ்து தருகிற சமாதானத்தின் அடையாளமாக இருக்கிறேன். கிறிஸ்து கொடுக்கிற புதிய வாழ்வின் அடையாளமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு செய்தியோடு கூட இந்த நாளின் வழிபாட்டிலிருந்து கடந்து போய் காண்கிற இடமெல்லாம், செல்லுகிற இடமெல்லாம், வாழ்கிற இடமெல்லாம் கிறிஸ்துவின் அடையாளமாக நீங்களும் நானும் வாழ்வதற்காகவே இந்த பிறப்பின் பண்டிகை நமக்கு செய்தியை கொடுக்கிறது. அந்த செய்தியின் ஆழத்தோடு, அந்த செய்தியின் அழுத்தத்தோடு இந்த ஆண்டின் கிறிஸ்துமஸ் செய்தியை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். ஒரு தேசத்தில் ஒரு மன்னன், அவனுக்கு எப்போதுமே இந்த பண்டிகையின் காலங்களில் மாறுவேடம் அணிந்து கொண்டு தன் தேசத்து மக்களை போய் சந்திப்பது அவருடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் தன்னுடைய தேசத்தின் மக்களை சந்திப்புக்காக போகிறார். போகும்போது ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அவரால் முடிந்ததை கொடுத்து கொண்டு வருகிறார். ஒரு ஏழ்மையான ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார். அங்கே தனிமையில் ஒரு மனிதன் இருக்கிறான். இவர் உள்ளே போகிறார். உள்ளே போனோன்னே அந்த தனிமையில் இருக்கிற மனிதத்தில் கேட்கிறார், ஏப்பா நான் ரொம்ப பசியாக வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்க முடியுமா? உடனே இந்த மனிதன் சொல்லுகிறார், எனக்கு இன்றைக்கு உணவு என்பது காய்ந்து போன 2 ரொட்டி துண்டிகள் இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் பட் நான் சாப்பிடுவேன். அதை எனக்கு பசிச்சா அதை தான் நான் சாப்பிடுவேன், வேற எதையும் சாப்பிட முடியாது. பரவாயில்ல, நீ சாப்பிட்றது எனக்கு கொடு என்று சொல்லுகிறார். உடனே இந்த காய்ந்து போன அந்த ரொட்டியை மன்னனுக்கு கொடுக்குறான். உடனே அந்த ராஜாவும் அந்த காய்ந்து போன ரொட்டியை கஷ்டப்பட்டு அந்த மனிதனோடு கூட சேர்ந்து சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன், ரொம்ப நன்றி என்று போய்விட்டார். 2 நாட்கள் கழித்து பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகையின் சமயத்தில் இந்த ராஜா என்ன செய்கிறார்? ராஜாவாகவே அந்த ஏழ்மையான மனிதன் வீட்டுக்குள்ளே போகிறார். அந்த மனிதனுக்கு பார்வை கொஞ்சம் குறைவு. மறுபடியும் பார்க்குற, யாருங்க என்ன என்று சொல்லுகிறார்.
உடனே நான் இந்த தேசத்தினுடைய ராஜா வந்திருக்கிறேன். அப்படியா ஐயா, உள்ளே வாங்க உட்காருங்க என்ன சொல்லி உட்கார சொல்லுகிறான். உட்கார சொன்னோடனே எனக்கு தெரியுதா, எனக்கு தெரியல, ஆனால் உங்களுடைய சத்தம் எனக்கு எப்படி இருக்கு, இட் இஸ் சோ ஃபெமிலியர், ஒரு வாய்ஸ் இஸ் சோ ஃபெமிலியர். இந்த சத்தத்தை இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கிறேன். உடனே ராஜா சொல்லுகிறார், உண்மைதான், 2 நாட்களுக்கு முன்பு உங்கள்கிட்ட வந்து பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டு நீ கொடுத்த அந்த காய்ந்து போன ரொட்டி துண்டை சாப்பிட்டு போனவன் நான் தான். அவருக்கு ஒரே சந்தோஷம், என்ன பண்ணுதுன்னே தெரில. உடனே ராஜா நினைக்கிறாரு, இந்த வயசானவர் ஏழ்மையில் இருக்கிறவர் ஏதாவது கேட்பார் என்று சொல்லி தன் பையிலிருந்து எடுத்து பொண்ணெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறார், கேட்டவனு கொடுப்பதற்காக. அந்த மனிதர் ராஜா கேட்கிறார், ஐயா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உடனே அந்த மனிதர் சொன்னார், வர வழியில் எல்லாருக்கும் அவங்க கேட்டதெல்லாம் நான் கொடுத்துட்டு வந்தேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உடனே அந்த வயதான மனிதன் சொன்னார், நீங்கள் சந்தித்து வந்த மக்கள் எல்லாருக்கும் அவங்க கேட்ட பொண்ணையும் பொருளையும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, நீங்கள் உங்களையே எனக்காக கொடுத்துருக்கிறீர்கள். நான் ஒரு ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் என் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்றதை எங்கோடு சேர்ந்து சாப்பிட்டு என்னை போல ஒருவனாக நீங்கள் மாறி போனீர்கள். இந்த உலகத்தில் இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன? என் ராஜா என்னை போல ஒருவர் என்பது தான் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷம். என் ராஜா அவரையே எனக்காக கொடுத்தார் என்பது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கு மேலே ஒன்று வேண்டாம். கிறிஸ்மஸ் கொடுக்கிற அடையாளம் இதுதான். தன்னையே நமக்காக கொடுத்தவர், தன்னையே தமக்காக கொடுப்பதற்காக நம்மை தேடி வந்த ஆண்டவர் பிறந்திருக்கிறார். அடையாளத்தை அறிந்து கொண்டோம், அடையாளமாக மாற ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். தேவன் தாமே இந்த திருவசனங்களின் வழியாய் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம்